நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத பாரு, மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். நடந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். அதனால நான் சொல்றத கேளு, அவளை மன்னிச்சு ஏத்துக்க. உன் மேல இருக்கிற அன்பை இதுக்கு மேல அவளால நிரூபிச்சு காட்ட முடியாதுடா. ஏதாவது பேசுடா. நம்ம கிளம்பலாமா? அம்மா, நம்ம வீட்டுல வச்சு ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து உயிரை காப்பாத்தி இருக்கோம். அது நம்ம காட்டின கருணை. நம்மளோட அவசியம் இனி இங்க இல்ல. இங்க பாரு நந்தா, நான் எதையுமே பேச விரும்பலமா. வாங்க. நீ கவலைப்படாத ஸ்வேதா, நான் அவங்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நம்புறேன் அத்தை, உங்களை மட்டும்தான் மனசார நம்புறேன். அக்கா, நம்மளால இனிமே திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போக முடியுமாக்கா? முடியாதுல்ல? இங்க பாரு, அழாதம்மா. இப்போ இது நம்ம வீடு இல்ல. அது சரி, இந்த நேரத்துல இங்க என்ன செய்றீங்க? கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்கிள், இழந்தது எவ்வளவு பெருசுன்னு என்னால உணர முடியுது. இத பாருமா, வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான் கிடைக்கும்னு இல்ல, சில நேரத்துல தோல்வியும் கிடைக்கும். ஒருவேளை இதை விட பெருசா ஏதோ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை இழந்தீங்கன்னு நினைச்சுக்கங்க. வாங்க வாங்கம்மா. டேய், கௌரி பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டா. இப்ப நம்ம என்னடா பண்றது? நீ பார்த்தல, டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட இவங்கள அவ விடுறதில்ல. அவங்கள இவ ஒரு விரோதி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. டேய், நீ அவளோட புருஷன் தானே, நீ இதெல்லாம் எதுக்குடா பாத்துட்டு சும்மா இருக்க? அப்பா, நான் இப்ப மோசமான நிலைமையில இருக்கேன். சண்டை போடுறதுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கா அவ. அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். டேய், இன்னும் எத்தனை நாளா இப்படி இருப்ப? இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு மிலிட்டரிக்காரன். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை மீறினா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எல்லையில எதிரிய துப்பாக்கி எடுத்து சுடுறது ஈஸிப்பா. ஆனா சொந்த வீட்டுல மனைவி கிட்ட ஜெயிக்கிறதுக்கு அந்த தைரியம் பத்தாதுப்பா. ஓ, எனக்கு அட்வைஸ் பண்றியா? அப்படிலாம் இல்லப்பா. கொஞ்ச நாளா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன, அவ்வளவுதான். பொண்ணுங்கிறவ வெடிக்கிறதுக்கு காத்திருக்கிற ஒரு எரிமலை மாதிரி. அது எப்ப வெடிக்கும்னு நம்ம பயந்து பயந்து தான் வாழ முடியும். அதெல்லாம் சரிதான். அந்த 2 பேரை கஷ்டப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியல. இத பாரு, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இப்பவே இதை கண்ட்ரோல் பண்ணலனா கைய மீறி போயிடும். இங்க பாரு, அவளை கண்ட்ரோல் பண்ண இப்ப உனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கு, கண்ட்ரோல் பண்ணவும் தெரியும். ஆனா நான் அதை பண்ண ஆரம்பிச்சா அன்னைக்கு இந்த வீட்டோட நிம்மதி போயிடும். மனசுல கவலையும் கோவமும் இருந்தாலும் நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால அவங்கள கஷ்டப்படுத்துறத நான் கண்டுக்காம இருக்கணுமா? டேய், அவங்களுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். அப்பா இல்ல, அம்மா இல்ல, தங்கறதுக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல.
வெளியே போனா அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே விடுறதுக்கு என்னால முடியாதுடா. உங்களால மட்டும் இல்லப்பா, என்னாலையும் முடியாது. அவங்கள என் தங்கச்சிங்களா நான் மனசார ஏத்துக்கிட்டேன். இனிமே நான் அதை காப்பாத்தி தான் ஆகணும். ஆனா கௌரிய கவனமா கையாளலனா அவ யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. இங்க பாரு, அப்படின்னா அவங்கள ஒரு வாடகை வீட்டுல கொடுத்துன்னு வச்சா அவங்களுக்கு இனி இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுல்ல? அது பெரிய ஆபத்தாயிடும்பா. வாடகை வீட்டுக்கு போனாலும் நம்ம உதவி செஞ்சுதானே ஆகணும். அடிக்கடி அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் போக வேண்டியது வரும். அப்புறம் கௌரி கதையை மாத்திடுவா. முதல்ல நம்மள தப்பா பேசுறது அவளாதான் இருக்கும். அவங்க வயசுக்கு வந்த 2 பொம்பளை பிள்ளைங்கப்பா. இந்த வீட்டை விட பாதுகாப்பான இடம் அவங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படின்னா கௌரிய நாம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். டேய், நீ போய் அவங்கள பாரு. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. டேய், அவங்க இந்த வீட்டுல ஒரு அனாதைங்க மாதிரி வாழணுமா? சரிப்பா, என்னோட நிம்மதி போனாலும் பரவாயில்ல, அவங்கள கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன். அப்பப்போ பொண்ணுங்களுக்கு எதிரி பொண்ணுங்க தான். ஆம்பளைங்கெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. நந்தா, என்னம்மா நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது நிஜந்தா. ஆனா நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இத உன்கிட்ட சொல்றேன். அப்படின்னா நீங்க சொல்லாதீங்க. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைச்சு பேசாதீங்கம்மா. நீங்க என்னன்னு சொல்லுங்க. இத பாரு, ஸ்வேதாவை நீ மன்னிக்கணும். ஸ்வேதா பாவம்பா. அவளை நீ கஷ்டப்படுத்த கூடாது. அப்போ நம்ம கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. என்னால முடியாது. அவ செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவ தப்பு செஞ்சவதா. ஆனா அவ அதையெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்படுறாடா. அவ இந்த வீட்டுல வச்சுதானே உனக்காக சாக துணிஞ்சா. அதெல்லாம் அவளோட நடிப்புமா. அது நடிப்பாவே இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப அவ உன்னை உண்மையா விரும்புறா. அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். அது எது வேணாலும் இருக்கட்டும். திரும்பவும் அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணா அந்த மாதிரியான ஒரு பாவம் உனக்கு வேண்டான்னு தான் சொல்றேன். நாளைக்கே போய் நாம அவளை கூட்டிட்டு வந்துடலாம். நந்தா, நீ என்னடா எதுவும் பேசாம போற? எனக்கு கொஞ்சம் யோசிக்கணுமா. நீங்க என்னதான் சொன்னாலும் என் வாழ்க்கையோட நிம்மதி கெடுத்துக்கிற மாதிரி நான் எதையுமே பண்ண மாட்டேன். கண்டிப்பா இல்ல டாடி. அந்த விஷயத்துல உங்க 2 பேருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுக்கப்புறம் நந்தகுமார் ஐஏஎஸோட அன்பான மனைவியா தான் இருப்பா இந்த ஸ்வேதா. ஆனா அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் நந்தா எந்த ஒரு நல்ல பதிலையும் சொல்லலையேம்மா. நந்தா கிட்ட இருந்து நாம அதை எதிர்பார்க்கவே வேண்டாம். அவன் இவளை வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு தான் எனக்கு தோணுது. தோக்க போற கடைசி நிமிஷத்துல கூட ஜெயிச்சே ஆகணும்னு பிடிவாதத்தோட ஃபைட் பண்ற மனசுதான் இந்த ஸ்வேதாவோடது. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். தோத்துருவேங்கிற எந்த பயமும் எனக்கு இல்ல. என்னோட அன்புங்கிற ஆயுதத்தை வச்சு அவர் மனசை தோக்கடிச்சுன்னா அவர் அடைஞ்சிருவேன். நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போகணும்.
போய் நான் சொல்ற மாதிரி செய்யணும். நாளையில இருந்து நந்தா வாழ போறது கண்டிப்பா இந்த ஸ்வேதா கூட தான். நந்தா அண்ணா. அக்கா, நந்தா அண்ணன். இந்தாங்க அக்கா. ஹலோ நந்தா. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் காயத்ரி. என்னாச்சு? என்னால எந்த முடிவு எடுக்க முடியல. நல்ல முடிவா எடுக்கணும். தேவைப்படுற நேரத்துல முடிவு எடுக்க முடியாம போனதுனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகுதா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ நான் முடிவு எடுத்தா நீ ஒத்துப்பியா காயத்ரி? என்ன காயத்ரி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நந்தா, நீங்க ஸ்வேதாவை ஏத்துக்கணும். நந்தா, தப்பு பண்றவங்களை தண்டிக்க மட்டும் கூடாதா, மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ஸ்வேதா பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும். இன்னொரு பொண்ணுக்காக மனைவியை தூக்கி போட்டுட்டாங்கிற ஒரு கெட்ட பேரு உங்களுக்கு வரக்கூடாது. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லையா காயத்ரி? நந்தா, எப்படியாவது உங்களை அடையணுங்கிறது மட்டும் அன்பு கிடையாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது அன்பு தானே. நல்லா இருக்கு, நீ நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருங்க, ஸ்வேதா உங்களுடைய மனைவி. அவ நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அதை திருத்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவளை ஏத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகும்போது மனைவியை விட்டுட்டு வந்தவனை யாரும் சொல்லக்கூடாது. நந்தா, நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க. காயத்ரி, அப்போ உன்னோட வாழ்க்கை? இங்க பாருப்பா, என் பொண்ணுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்கம்மா, நாங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்காக என்ன பரிகாரம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம். ஆனா மறுபடியும் எங்க பொண்ணை தற்கொலை பண்ற அளவுக்கு விட்டுறாதீங்க. எங்களுக்குன்னு இந்த உலகத்துல அவ மட்டும்தான் இருக்கா. இங்க பாருப்பா, நான் வேணும்னா உன் காலில் கூட விழறேன். வேணாம், என் காலில் யாரும் விழலாம் வேண்டாம். என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்க பாரு, இங்க அழுதுகிட்டு இருக்கிறது என்ன மாதிரி ஒரு தாய் தான். அந்த கண்ணீரை கண்டுக்காம இருக்க கூடாது. கடவுள் மன்னிக்க மாட்டாரு. நீ அவளை ஏத்துக்கிட்டே ஆகணும். அம்மா, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம். இது நான் எடுத்த முடிவு. தயவு செஞ்சு ஒத்துக்கோப்பா. இவ்வளவு நாளா உன்னை திட்டினதுக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. எங்க பொண்ணு கைவிட்டுடாதப்பா. சரி, நான் அவளை ஏத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் அவ பழைய மாதிரி நடந்துக்க மாட்டான்னு நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியும்பா, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும்.
இனிமே எப்பவும் அவ பழைய மாதிரி நடந்துக்க மாட்டா. உனக்காக மட்டும் வாழ்ற உன்னோட அன்பான மனைவியா இருப்பா. அப்படின்னா என்னோட மனைவியா அவ வாழ வேண்டியது இந்த வீட்ல தான். இந்த வீட்லயா? என்ன முடியாதா? இந்த வீட்டோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, இங்க இருக்க நடைமுறைக்கு ஏத்த மாதிரி என்னோட மனைவியா வாழ முடியும்னா மட்டும் அவளை கூட்டிட்டு வாங்க. ஆனா நான் வந்து கூப்பிட மாட்டேன். வேணாம், நீ வர வேணாப்பா, நான் வர சொல்றேன். உன்னோட பதில் இதுவா தான் இருக்கும்னு அவ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தாப்பா. அதனால இப்போ அவளும் எங்க கூட தான் வந்திருக்கா. நந்தா, இது உன்னை மட்டும் விரும்புற உன்னோட மனைவி. இங்க பாருங்கம்மா, நீங்க அந்த விளக்கை ஏத்தி கொண்டு வாங்க. இவங்க இனி நல்லபடியா இருக்கணும்ல. இதோ கொண்டு வரேன். என்னங்க, இனிமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சத்தியமா. உன் நாடகத்தை புரிஞ்சுக்க முடியாத பைத்தியக்காரன் நான் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டோட மருமகளா எங்க விருப்பத்துக்கு ஏத்தபடி வாழ முடியும்னா மட்டும் நீ வீட்டுக்குள்ள போனா போதும். அப்படி இல்லாம மனசுல வேற ஏதாவது ஐடியாவோட வந்திருந்தேன்னா வந்த வழியா அப்படியே போயிடு. இல்ல நந்தா, அவ இனிமேல் உனக்கு ஒரு நல்ல மனைவியா இந்த வீட்டுல இருப்பா. இத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா உள்ள வாமா. ஒரு நிமிஷம், ஒன்னும் அவசரம் இல்ல. இப்ப சொன்ன எல்லாமே உண்மைதானே? எல்லாமே உண்மைதாங்க. இதுக்கு மேல நீ எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். வாங்கிக்கம்மா, சந்தோஷமா வாமா. வாங்க வாங்க. என்னங்க, என்னங்க, நான் இதுக்கப்புறம் பழைய மாதிரி நடந்துக்க மாட்டேன். அத சும்மா வாயில சொல்லாத, செயல்ல செஞ்சு காட்டு. இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நான் அப்படியே நடந்துக்குவேங்க. எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. நந்தா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போ. ஸ்வேதா, நந்தா, அப்ப சரிப்பா, நாங்க கிளம்புறோம். அடிக்கடி நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வரணும். இங்க பாருப்பா, உனக்கு தெரியும்ல, இவ மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை தனியா விட்டுறாதீங்க.
இப்பவே வரணும்னு சொல்லல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழும்போது வந்தா போதும். நீங்க பயப்படாம போங்க. இவங்க 2 பேரையும் நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. டாடி, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணும் போது நீங்க இங்க வந்தா போதும்பா. இனிமே இதுதான் என்னோட வீடு, உலகம் எல்லாமே. நான் பட்ட அவமானம் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் வேணாங்கிறேன். இப்போதைக்கு நான் வரல, அப்புறமா யோசிக்கலாம். அது போதும்பா. உனக்கு எங்க மேல இருக்கிற கோபம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்தா போதும்பா. அது வரைக்கும் உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஐயோ, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஸ்வேதா அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு அங்க எப்ப வேணாலும் போலாம். எதுவா இருந்தாலும் தனியா நான் வரமாட்டேன். அவர் எப்ப வராரோ அப்பதான் நானும் வருவேன். இங்க பாருங்க சம்பந்தி, உங்ககிட்ட நிறைய தடவை நாங்க ரொம்ப மோசமா நடந்திருக்கோம். அத பொறுக்கித்தனம்னு சொல்லலாம். நீ சொன்னதுதான்ப்பா உண்மை. அது பொறுக்கித்தனம் தான். ஆனா அப்படி நடந்துடுச்சு. ஆனா இனிமே எப்பவும் யார்கிட்டயும் நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம். உங்க மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. மறக்கிற குணத்தையும் மன்னிக்கிற குணத்தையும் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறதே இப்படி சந்தோஷமா வாழணும்னு தான். இத பாருமா, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல. அப்படின்னா சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். இங்க பாருமா, நந்தாவுக்கு இனிமே உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்க பொண்ணு அங்க இருப்பா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இனிமே நான் உருவாக்க மாட்டேன். நீங்க வேணா பாருங்க. அப்படி நடக்கலன்னா உனக்கு ரொம்ப நல்லது. அப்போ நாங்க கிளம்புறோம். ம். இங்க பாருமா, இப்போதைக்கு நாம ஜெயிச்சிட்டோம். ஆனா அவ இனிமேல் நந்தா பக்கம் வராத மாதிரி பாத்துக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் டாடி. இனிமே நான் எல்லாரையும் அன்பாலேயே கொல்ல போறேன். ம். 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 அது சரி, நீ இப்படியே கூட்டிக்கிட்டே இரு, வீட்டு வேலைக்காரி மாதிரி. நீ அவுட் ஆயிட்ட, கிளீன் போல்டு. புரியல உனக்கு? அந்த நந்தாவோட வாழ்க்கையில இருந்து எவ்வளவு நேக்கா அந்த ஸ்வேதா உன்னை அவுட் ஆக்கி விட்டா தெரியுமா? அந்த ஸ்வேதா திரும்பவும் நந்தாவோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. கையில விளக்கு கொடுத்தா அவளை வரவேற்றிருக்காங்க. நீ தூங்காம கனவு கண்டதெல்லாம் வீணா போச்சு, அப்படித்தானே? நிஜமாவா மாமா? அட ஆமா, அதனாலதானே நான் காலையில எங்க வந்தேன். முதல் தடவையா உங்க வாயில இருந்து ஒரு நல்ல செய்தியை கேக்குறேன். நான் சரியா சொல்லலையோ? ஒருவேளை அவளுக்கு புரியலையோ? சரி, மறுபடியும் சொல்லுவோம். வேண்டாம், அவரு துப்பாக்கியை வச்சுட்டு அங்க உட்காந்துருப்பாரு. வீணா அதுக்கு இவங்கிட்ட தலையை கொடுக்கணும். நாம கிளம்புவோம். ஐயோ, என் அக்காவோட வீட்டோட நிலைமையை பாரு. என்ன பண்றது?
காயத்ரி, சந்தோஷமா இருக்கு நந்தா. இல்லனா அதுக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் விரும்பினது மறுபடியும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆசைப்பட்டது நமக்கு எல்லாம் கிடைக்கலனாலும் நமக்கு கிடைச்சதை நேசிக்க ஆரம்பிக்கணும். ஆமா, ஸ்வேதா எங்க? ஸ்வேதா நல்ல மாறி இருக்கா. நான் பார்த்த ஸ்வேதா மாதிரி இல்லாம ரொம்பவே மாறி இருக்கா. அவ ரொம்ப பாவம். அவளை நீங்க நேசிச்சா மட்டும் போதும். அவ உங்களை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டான். பேச்சு நடத்த எல்லாமே ரொம்பவே மாறி இருக்கு. நான் ஸ்வேதா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். அது என்னங்க, இந்தாங்க டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். போன்ல யாரு? காயத்ரி, அவ உன்கிட்ட பேசணுங்கிறா. ஓ, அதனால என்ன, குடிங்க, நான் காயத்ரி கிட்ட பேசுறேன். நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. போனை கொடுங்க, நான் பேசுறேன். நந்தா, அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. ஹலோ காயத்ரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்வேதா. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாலும் இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, நான் உன்னை மனசார வாழ்த்துறேன். போதும், நிறுத்துடி. யாருக்கு வேணும் உன்னோட வாழ்த்து? இப்ப எப்படி இருக்கு? நான் ஜெயிச்சிட்டேன்ல. அப்புறம் இந்த மாதிரி போன் பண்றத இன்னையோட நிறுத்திடு, புரிஞ்சுதா? அப்புறம் நந்தா கிட்ட இதை நீ சொல்லணும்னு நினைச்சா நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவேன். அவரை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இனிமே நீ போன் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அமைதியா இருக்க அவளுக்கு இதுவே போதும். அப்படின்னா இனிமே அவ அங்கேயே இருக்க போறாளா? அப்படி இருந்தாலும் அது ரொம்ப நல்லதுதான். வாழ்க்கையில அவ நிறைய கத்துக்கணும். என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்க அது என்ன ஸ்கூலா என்ன? இல்ல அவன்தான் பாடம் எடுக்க போறானா என்ன? நல்லா கத்துக் கொடுப்பான். நீ ஒன்ன பாரு, நேரம் வரும்போது அவனை கூட்டிக்கிட்டு இங்கதான் வரப்போறா. அவ என்னோட பொண்ணு. இங்க பாருங்க, என் வாயை கிளறாதீங்க. ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்றதுக்கு நீங்க அவளை தனியா எங்கிருந்தாவோ தோண்டி எடுத்தீங்களா? நான் தான் அவளை பெத்தேன். நீங்க வேணும்னா பாருங்க, நீங்க சொல்லி கொடுக்குற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒரு நாள் அவ தூக்கி எறிஞ்சிடுவா. அதுக்கப்புறம் நந்தாவை அவன் மனசார நேசிச்சு அவனோட வாழ ஆரம்பிச்சிடுவா. தயவு செஞ்சு இனிமேலாச்சும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இழுத்து விடாம இருங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க. நிஜமாவா ஸ்வேதா? ஹே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், வைராகியத்தோட இருக்கணும். அந்த வைராகியம் தான்க்கா திரும்ப இங்க வர எனக்கு தைரியம் கொடுத்தது. அப்புறம் புது புது பரிசு பொருளோட நான் திரும்பவும் அங்க வருவேன் குழந்தைய பார்க்க. ஐயோ, அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. எனக்கு என்னக்கா கஷ்டம்? வந்தா குழந்தைய மட்டும் இல்லக்கா, உங்க வீட்டுல தண்டமா இருக்கிற ஒரு சிலரையும் பார்க்கலாம்ல. அதுதான் என்னோட சந்தோஷமே. அதனால என்ன, அந்த தோத்து போன காதலி இங்கதான் இருக்கா. அழுகையா? ச்சே, அதெல்லாம் சும்மா நடிப்பு. எதுக்கும் நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கணும். அவங்க உங்க தங்கச்சிங்க இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லா பாத்துக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லது. நிஜமா அதை பாக்குறதுக்காகவே தான் நான் வரேன். அதெல்லாம் பாக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கறேன். போதுமா? எனக்கு அது போதும். மனசார
அந்த காட்சியை பார்த்தா போதும். நில்லடி, அனுபவிக்கிறதுக்கு யோகம் வேணும்டி. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டாம். நந்தாவோட நிழல் பக்கம் கூட உன்னை நெருங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. என்ன இது? இன்னையில இருந்து நான் பழைய ஸ்வேதாவா இருக்க மாட்டேங்க. ஒரு வார்த்தையால கூட நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். என் மனசுல கடவுள் மாதிரி நான் உங்களை நினைப்பேன். ஹேய், அதெல்லாம் வேண்டாம். குடும்ப வாழ்க்கைக்கு தேவை ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற அன்பும் மரியாதையும் தான். அது மட்டும் இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா வாழலாம். உண்மையை சொல்லணும்னா நீ இப்படி மாறினத என்னால நம்பவே முடியல. என்னமோ அதிசயம் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியுங்க, அவ்வளவு சீக்கிரம் என்ன நம்புறதுக்கு உங்க 2 பேராலையும் முடியாதுன்னு. ஆனா ஒரு நாள் என்னோட அன்பை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வார்த்தை இல்ல, செயல் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க நமக்கு உதவும். இனிமே உன்னோட சொல்லும் செயலும் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். உனக்கு தெரியும்ல, நீ பண்ண தப்பெல்லாம் நான் மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில உறவுங்க கிட்ட நான் மனசாட்சிப்படி நடந்துதான் ஆகணும். எனக்கு தெரியுங்க, காயத்ரியை பத்தி தானே நீங்க சொல்ல வரீங்க. எனக்கு அதுல எந்த எதிர்ப்பும் இல்லை. நான் நம்புறேங்க, ஏன் அன்புக்கு முன்னாடி நீங்க மத்த எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. நீங்களும் காயத்ரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? காயத்ரி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். சந்தோஷமா நான் ஒரு உதவி பண்ணா காயத்ரி ஏத்துக்குவாங்களா? அந்த வீடையும் நிலத்தையும் நம்ம மீட்டு கொடுத்துடலாம். நீங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ இன்னும் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. கேஸை வித்ரா பண்ணி உன்னை ஏத்துக்கணும்னு தான் அவ என்கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா நீ அவளை எதிரியா பார்த்த. அவ இனிமே நம்ம உதவியை ஏத்துக்க மாட்டா. சரி, நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். வேற ஏதாவது நல்லதா பேசுவோம். காயத்ரி, அம்மாடி, விஷயம் தெரியுமா? என்ன அங்கிள்? நந்தா IAS ஆயிட்டான். நிஜமாவா அங்கிள்? நிஜமாவா? நீ வேணா பேப்பரை பாரு. நாளையில இருந்து நம்ம நந்தா கலெக்டர்.
உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானம்மா? என் மகன் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, நானும் வேண்டிக்கிட்டேன். என்னங்க, இது நம்ம கொண்டாடியே ஆகணும். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ஹே, இந்தாங்க அத்தை. நந்தகுமார் IAS சொல்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல அத்தை. உங்க பையன் என்னையில இருந்து கலெக்டர். அந்த பெருமை உனக்கும் இருக்குல்ல, கலெக்டரோட மனைவின்னு. எனக்கு எதுவும் வேணாம், நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாலே போதுமா. என்னங்க, நான் அட்டென்ட் பண்றேன். ஹலோ. ஆமா, நான் ஸ்வேதா, அவரோட மனைவி. இருக்காரு, வாங்க. நான் அவர்கிட்ட சொல்றேன். சரி, தேங்க்யூ. என்னங்க, சேனல்காரங்க இன்டர்வியூ எடுக்க வராங்களாம். அத்தை, இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுனாலதான். சரியா சொன்ன. இனிமே இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க போறது நீதான். நந்தகுமார் IAS-ஓட மனைவியா? கேட்கவே நல்லா இருக்கு. அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, உங்களை விஷ் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. போய் கூட்டிட்டு வாங்க. கங்க்ராட்ஸ் நந்தா. ஓ, மருமகன் கலெக்டர் ஆனதும் அப்பாவுக்கு சந்தோஷத்தை பாத்தியா? மருமகன் இல்லம்மா, இனிமேல் இவருதான் எனக்கு மகன். இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாட முடிஞ்சதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இது எல்லாமே உங்க வேண்டுதல் கிடைச்ச பலன்தான். அது சரி, அப்ப என்னோட வேண்டுதலுக்கு எதுவும் கிடைக்கலையா? நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? என்ன சொல்றது, உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். டாடி, சேனல்காரங்கெல்லாம் இப்ப வந்துருவாங்க. நீ சந்தோஷமா இருமா. இந்த சந்தோஷத்தை நாம பெருசா கொண்டாடணும். சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணட்டுமா? வேண்டாம். வேணான்னா வேணாதான். உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷமும். ஆமா சார், நந்தா தான். எப்போ? நான் வரேன் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுங்க? ஸ்வேதா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்ப வா, சேனல்காரங்கள வர டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா? நானும் உன் கூட வரவா? வேண்டாம், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். போலீஸ் உங்க கேஸை விசாரிக்கலன்னு தானே உங்களுக்கு வருத்தம்? அது ஆனா எங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அத சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சுதான் நான் உங்களை விசாரிக்க கூப்பிட்டேன். சார், அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? இவங்க கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் பத்தி சொல்லலையா? இல்ல சார், நீங்க சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. யாரும் இங்க சத்தம்லாம் போடக்கூடாது. ஆனா உண்மையை மறைச்சு வச்சு பிரயோஜனமே இல்லையே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் இருக்கும். கடவுளே, யாரோ கொன்னுட்டு கல்லு கட்டி இறக்கி இருக்காங்க.
ஃபுல்லா அழுகி போய் செதையெல்லாம் பிஞ்சு 2 கண்ணையும் மீன் கொத்தி யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்காங்க. நாத்தத்தால பாடிய மார்ச்சரிக்கு கூட கொண்டுட்டு போக முடியல. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் முதல்ல பாடியை கொண்டு போனோம். அடுத்த நாள் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு, ஆனா அதை யாரும் கவனிக்கல. விசாரணை பண்ணியும் யாரும் வராததுனால போலீஸ் அந்த பாடியை எரிச்சிட்டாங்க. அது உங்க அம்மாவா இருக்குமான்னு விசாரிக்க தான் வர சொன்னேன். அவங்க பார்க்கட்டும், அதை எடுத்து காட்டுங்க. ஓகே சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.